எவ்வளவோ ஹோம் அப்ளையன்சஸ் இருந்தாலும் இந்த டிஷ்வாஷருக்கு மட்டும் இன்னும் ஒரு கான்ட்ரவர்சியான ப்ராடக்டாகவே எல்லாரும் பார்த்துட்ருப்போம். ஸோ இந்த வாங்குறதுக்கு பதிலாக நம்ம கையில் கழுவிடலாம், நம்ம இது யூஸ் பண்ண தேவையில்லை, இது கரண்ட் பில் ஓவராக வரும், தண்ணி நிறையா செலவாகும், இந்த மாதிரி நிறைய ஒரு குழப்பம் இந்த டிஷ்வாஷரில் போயிட்டே இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இது எவ்வளோ ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு. ஸோ இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிற சீரீஸில் இது வந்து தேர்டு ப்ராடக்ட்டு. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இது 3 to 4 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ரொம்ப நல்லா இருக்குது. டிஷ்வாஷர் வந்து யூஸ் பண்ணி பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் அது தெரியும். ஸோ இதில் வந்து அடுக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு நிறைய வேலையாக தெரியும். பட் அதுவுமே உங்களுக்கு ஒரு 1 மந்த்துக்குள்ளே நீங்கள் சீக்கிரமாகவே பழகிடுவீங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராடக்டையுமே ஒரு ஸ்க்ரப் கொடுத்துட்டு தான் வைப்பேன். ஸோ இப்படி வைக்கிறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் சேவ் ஆகுது. அதே நேரம் பார்த்தீங்கன்னா டிஷ்வாஷர் வந்து நார்மலாக 2 hours 15 minutes வைக்கிறதுக்கு பதிலாக நம்ம 1.5 மணி நேரத்தில் நம்ம முடிச்சிடலாம். அதே இது நீங்கள் ஸ்க்ரப் பண்ணுறதுனால கொஞ்சம் பாத்திரங்களை உங்களால் எக்ஸ்ட்ரா அடுக்க முடியும். ஏன்னா பாத்திரங்கள் நம்ம ஸ்க்ரப் பண்ணாமல் போடுறதுனால பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சமாக தான் க்ளீன் பண்ண முடியும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இதுதான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பேன். இது ஃபார்ச்சூன் டேப்லெட் ரீசெண்டாக 2 இயர்ஸ் யூஸ் பண்ணுறேன். டிஷ்வாஷருக்கு உள்ள ரின்ஸ் சைடு பார்த்தீங்கன்னா ஐஎஃபியில் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இந்த ரின்ஸ் சைடு. பட் இந்த டேப்லெட் வந்து ஒரு 3 பேக் வருது. அதாவது 90 டேப்லெட் வந்து 300 ரூபா, அந்த மாதிரி ஒரு டப்பா 300 ரூபா அப்படியே தான் விழுகுது. ஸோ ஓப்பன் பண்ணி பார்க்க பார்த்தீங்கன்னா இது நல்ல ஃப்ரெஷ் ஸ்மெல் கொடுக்குது. நிறைய உங்களுக்கு லேதர் நுரையும் இருக்கிறதுனால க்ளீன் ஆகும். காப்பர் பாட்டம் இல்லாமல் காப்பர் பேஸ்டு வைக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டேப்லெட் வந்து நீட்டாகவே க்ளீன் பண்ணி கொடுக்குது. ஸோ நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ப்ரீ ஸ்க்ரப் காலையிலேருந்து நம்ம தண்ணியிலே ஊற போட்டு வச்சுருப்போம். அதில் லேசாக கொஞ்சம் அடி பிடிச்ச மாதிரி இருக்கிற இதுக்கு மட்டும் நீங்கள் ஸ்க்ரப் பண்ணி வச்சுட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு டிஷ்வாஷர் வந்து ரொம்ப டைம் சேவ் ஆகுது. நிறைய பேர் நாங்கள் ஸ்க்ரப் பண்ணாமல் போடுவோன்னு சொல்லுவீங்க. அப்படி பண்ணுறவங்களுக்கு எல்லாமே நீங்கள் டிஷ்வாஷரையும் ஃபில்டரையும் க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஷ்வாஷர் வந்து நீட்டாகவே இருக்கும். நம்ம எப்பயும் போல் சிங்க் மட்டும் நம்ம க்ளீன் பண்ணால் போதும். ஸோ பாத்திரம் எல்லாமே உங்களுக்கு இதிலே காஞ்சு வந்துடும். ஸோ ரின்ஸ் சைடு டேப்லெட் யூஸ் பண்ணாலும் சால்ட்டும் ரின்ஸ் சைடு மஸ்ட்டாக யூஸ் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பாத்திரங்கள்லாம் அவங்களுக்கு நல்ல ஷைனிங்காக இருக்குது. ஸோ நமக்கு நல்ல ஒரு சானிடைசேஷன் பண்ண ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அதே மாதிரி ட்ரைப்ளை பார்த்தீங்கன்னா இந்த டிஷ்வாஷரில் போடும்போது ட்ரைப்ளை எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த குக்கர் ட்ரைப்ளை தான், அந்த டீ போடுற சாஸ்பேனும் ட்ரைப்ளை தான். ஸோ அதெல்லாமே நல்லா க்ளீன் ஆகுது. அதே மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், சிலிக்கான், இந்த கட்டிங் போர்டு எல்லாமே உங்களுக்கு நீட்டாக சானிடைஸ் ஆகுது. முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே இருக்க தண்ணியுமே நான் அப்படி சுற்றி விட்டுருவேன். ஸோ அது எல்லாமே ட்ராப் ஆயிரும். அதுக்கப்புறமா செகண்ட் ரேக்கில் இருக்கிறத எடுத்துருவேன். டோட்டலாக இது வந்து பார்த்தீங்கன்னா 15 பிளேஸ் செட்டிங்ஸ். உங்களுக்கு இந்த மாடலில் மட்டும்தான் லைட் வரும் ஐஎஃபியோடது. ஸோ க்ளீன் பண்ணி வைக்கும் போது பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்குது. ஸோ எந்த ஹெசிடேட் இல்லாமல் நீங்கள் எல்லா லேடிஸும் வாங்க வேண்டிய ப்ராடக்ட்.